கோப்புகளை நிறைவேற்றி தருகிறேன், மாமன்ற கூட்டத்திற்கு வாருங்கள் என கவுன்சிலர்களுக்கு நெல்லை மேயர் சரவணன் அழைப்பு விடுக்கும் ஆடியோ வைரலாகி வருகிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சுடலைக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுடலைக்குமார், விவரங்கள் என்ன? திருநெல்வேலி மாநகராட்சியின் சாதாரண மற்றும் அவசர கூட்டமானது இன்று மாமன்ற கூட்டரங்கில் நடைபெற்றது. இதில் சாதாரண கூட்டத்தில் 106 தீர்மானங்களும், அவசர கூட்டத்தில் 28 தீர்மானங்களும் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் யாரும் கிட்டத்தட்ட 4:30 மணிக்கு கூட்டம் துவங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 5:30 மணி வரை மாமன்ற உறுப்பினர்கள் யாரும் வரவில்லை. குறிப்பாக அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்களும், திமுகவை சேர்ந்த 3 மாமன்ற உறுப்பினர்கள் என மொத்தத்தில் 10 மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே 5:30 மணி வரை மாமன்ற அரங்கிற்கு வந்திருந்தார்கள். இதன் காரணமாக கூட்டம் நாள் குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக மாநகராட்சி மேயர் சரவணன் அறிவித்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். புறப்பட்டு சென்ற ஒரு சில நிமிடங்களில் மாமன்ற உறுப்பினர்கள், திமுக மற்றும் தோழமை கட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் சார்பில் ஒரு கூட்ட அறிக்கை ஒன்றானது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த கூட்ட அறிக்கையில் மாநகராட்சியில் இன்று 28/6/24 வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட இந்த கூட்டத்தில் கீழ்கண்ட நியாயமான காரணங்களுக்காக மாநகராட்சி அனைத்து வார்டு பொதுமக்களின் நலன் கருதி கலந்து கொள்ள இயலாத நிலையில் புறக்கணிக்கும் முடிவை எடுத்துள்ளதாகவும், பொதுமக்களின் அத்தியாவசிய அவசர தேவையான மழைநீர் வடிகால், கழிவுநீர், குடிநீர் பகிர்மான குழாய்கள் பதித்தல் மற்றும் பழுது பார்த்தல், பள்ளி கட்டடங்கள் ஆகிய பணிகளுக்கான ஒப்பந்தங்கள் எடுக்கப்பட்டு அதற்கான ஒப்புதல் இன்றைய சாதாரண மற்றும் அவசர கூட்டத்தில் இடம்பெறாமல் மேயர் சரவணன் அவர்களின் சுயநலன் கருதி இப்பணிகள் ஒப்புதல் வழங்காமல் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், தொடர்ச்சியாக இந்த மாமன்ற உறுப்பினர்கள் கடந்த 26ஆம் தேதி ஆணையாளரிடம் வலியுறுத்தியும் மேயர் இந்த தீர்மானங்கள் எதையும் சேர்க்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. கோப்புகள் பெரும் அளவில் தேங்கி இருப்பதாகவும், மேயர் அவர்களின் எதேச்சையான அராஜக போக்கினை கண்டித்து இந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை என்று திருநெல்வேலி மாநகராட்சியுடைய மாமன்ற உறுப்பினர்கள் ஒரு கூட்டாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 55 மாமன்ற உறுப்பினர்களில் 10 மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே வந்திருந்தனர். இந்த நியாயமான கோரிக்கையின் காரணமாக இந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் இந்த கூட்டறிக்கையில் தெரிவித்திருந்தனர். இந்த சூழலில் தற்பொழுது மாநகராட்சி மேயர் மாமன்ற உறுப்பினரிடம் பேசக்கூடிய ஒரு ஆடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த ஆடியோவில் மாமன்ற உறுப்பினரிடம் பேசிய மாநகராட்சி மேயர் PM சரவணன் இந்த கூட்டத்திற்கு வாருங்கள் என அவர்கள் அழைப்பு விடுத்தார். அதன் தொடர்ச்சியாக என்னுடைய வார்டு திட்டங்கள் ஏதும் நடைபெறவில்லை, நான் ஏன் கூட்டத்திற்கு வர வேண்டும் என மாநகராட்சி மேயரிடம் மாமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்புகிறார். அதன் தொடர்ச்சியாக கோப்புகளை நிறைவேற்றக்கூடாது என்று உத்தரவிட்டதே நீங்கள் தான், நான் எப்படி அங்கு வர முடியும் என்று தெரிவிக்கிறார். திமுக கவுன்சிலராக வெற்றி பெற்று எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்பட முடியாத ஒரு சூழலில் நாங்கள் இருப்பதாகவும், இதன் காரணமாகவே கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று மாமன்ற உறுப்பினர் மேயரிடம் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அவரிடம் பேசிய மேயர் PM சரவணன், உங்கள் கோப்புகள் எங்கிருக்கிறது என்று சொல்லுங்கள், நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று மேயர் சரவணன் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் கூட்டத்திற்கு வாருங்கள், உங்கள் கோப்புகளை கண்டிப்பாக நிறைவேற்றி தருகிறேன் என்று பேசிய அந்த ஆடியோவானது வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு கூட்டங்களிலும் இது போன்று மாமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு திட்டங்களை மாநகராட்சி மேயர் நிலுவையில் வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு தெரிவித்து இதுபோன்று வெளிநடப்பு செய்யக்கூடிய நிகழ்வு என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இந்த கூட்டத்தில் இந்த சம்பவம் குறித்து மாநகராட்சி மேயர் PM சரவணனிடம் நாம் கேள்வி கேட்க அந்த அதாவது கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்த உடனே மேயர் மாமன்ற உறுப்பினர்கள் வராத காரணம் குறித்தும், இதற்கு என்ன காரணம், தொடர்ச்சியாக இது போன்று செயல் நடக்கிறது, இது குறித்து விளக்கம் கேட்பதற்காக மேயர் சரவணனிடம் கேள்வி கேட்ட போது கூட்டம் மாமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில காரணங்களுக்காக வராத காரணத்தினால் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். எனவே அவரிடம் இந்த விளக்கமானது நாம் பெற முடியவில்லை. தற்போதைய சூழலில் தொடர்ச்சியாக இது போன்று மேயர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களிடையே ஏற்பட்டு வரக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூக தீர்வு காண வேண்டும். பலகட்ட தீர்வு அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்தியும் இந்த மேயர் மாமன்ற உறுப்பினர்களிடையான போக்கானது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. எனவே அடிப்படை திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த 2 பேரும் சேர்ந்து பணியாற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசும் திமுகவுடைய கட்சியும் எடுக்க வேண்டும் என்பது மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநகராட்சி மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. மோகன், விவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார். ஹலோ ஆமா, வணக்கம் மாமா. வணக்கம்மா. அம்மா கூட்டத்துக்கு வந்துருங்க 4:30 மணிக்கு. எதுக்கு மாமா? மாமன்ற கூட்டமாம்மா. சரி, வந்து என்னையா என்ன மாமா? வந்து என்ன மாமா செய்ய சொல்லுங்க. என்ன மேட்டர் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. ஏதாவது எனக்கு மாநகராட்சி யார் எனக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்காம சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். இல்ல என்ன உங்ககிட்ட கொடுத்ததுக்கோ உங்ககிட்ட கொடுத்ததுக்கோ மேயர்கிட்ட கொடுத்ததுக்கோ துணை மேயர்கிட்ட கொடுத்ததுக்கோ
ஆணையாளர் யாராவது இல்ல மாமா. ஏதாவது எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு சொல்லுங்க. ஆமா, தப்பு எங்கங்கிறங்க. இது வந்து பப்ளிக் தான் பேசணும். நீங்க வந்து மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர். ஆமா, நான் தானே பேப்பரு- கேக்கு வாங்கி இல்ல மக்களுக்கு மாமா. வாங்கி கொடுக்கணுமாமா? அதான் மாமா, நீங்க வந்து உள்ள இருந்து ஒர்க் பண்ணக்கூடாது. மாநகராட்சி பாடிக்குள்ள இருக்கீங்க. அப்ப அந்த பேப்பர் எங்க இருக்கு, எஸ்டிமேட் என்ன போட்டிருக்காங்க, என்ன லெவல்னு நீங்க கேட்டு அந்த பேப்பர் நகலன்னா எங்கள்கிட்ட வந்து நீங்க வந்து சொல்லணும். மாமா இந்த இடத்துல ஜெய் எஸ்டிமேட் போட மாட்டேங்கார போட வைக்கணும். நவட்டக்கூடாதே, அப்ப நீங்க தானே மண்டலத்துல- சொல்லியிருக்கலாம். என்னமா பேப்பரை நவட்டக்கூடாதுன்னு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லுறது நீங்க தான் சொல்லியிருக்கீங்கன்னு போட்டாங்க. என்ன மாமா இது? சொல்லுங்க. ஒரு திமுக இதோட நான் சொல்லுவாங்க ஒரு திமுக கவுன்சிலர் நின்று, ஆனா நின்று ஒரு பிரயோஜனத்துக்கு ஆகாது. அப்படிலாம் சொல்லாங்க மாமா. கட்சியை விட்டு கொடுக்க கூடாது. நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே. நீ அதுக்கு எனக்கு வந்து போன் அடிங்க, நான் உங்களுக்கு யாருக்கு பேசணும் பேசி உங்களுக்கு சரி பண்ணி- மாமா நான் உங்க கூட இருந்தே எனக்கு ஒண்ணும் செய்யலையே மாமா. நம்ம போன் அடிச்சு நீங்க என்ன மாமா எனக்கு மாமா, செஞ்சிருவீங்க நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் நீ அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த வார்த்தைலாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்க நான் எல்லா வேலையும் உங்க அப்பவும் உங்களுக்கு அந்த ஜேயை வச்சு ஒரு கல்வெட்டு உங்களுக்கு போடுறது உடனே நான் பண்ணி கொடுக்க சொன்னேன். ஒண்ணுமே நான் பண்ணல. எல்லா விஷயமும் பண்ணதான் சொல்றேன். பாக்காங்க, நீங்க அந்த மாதிரி ஒரு வெறுப்பாவோ துண்டு வச்சு பேசாதீங்க என்னைக்குமே. இந்த பயணம் நம்ம கடைசி வரை பயணம் பண்ண போறோம். சரியா? என்ன